ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் மாஸ்டர், பின்னாடி தான் மாஸ்டர் வீடு. எங்களுக்கு சைடிஸ் ரெடி பண்ணுகிறப்பல எதுக்கு மாஸ்டர் இது கிட்ட ஜூமிங்லாம் எடுத்துன்னு வர பிரைட்டாக தெரியுவா? பிரைட்டாக தெரியும். இந்த கேமராவில் பார்க்கும்போது எப்படி தெரியுமா புகாரமாக இருக்குது. இங்கே பாரு, நம்ம போகிறோம், இந்த வண்டியில் போகிறோம், இதில் தெரியும் பாரு எவ்வளோ கட் ஆகுது. இல்லை இவ்வளோ கிட்ட போனால் தான் அப்படி நல்லா தெரியும். புல்லட்டில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மாஸ்டர் வயிறு வலியா விட்டு போயிடுறோம், அதனால விட்டு போயிடுறானுங்க. 2 பேர் தான் பைக்கில் அலோடு, அதனால விட்டு போகிறானுங்க. 2 பேர் தான் அலோடு, அதனால பைக்கில் போகிறானுங்க. எனக்கு வந்து இந்த சில்ட்ராவில் கொடுத்துக்கிறாங்க, அதனால சில்ட்ராவில் சொன்னாங்க. இதுதான் தாமரைப்பாக்கம் ஜங்ஷன். இங்கேருந்து நம்ம ஒரு 2.5 கிலோமீட்டர் போனோம்னா தாமரைப்பாக்கம் டேம் வந்துடும், ரைட்டில் வரும். இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டை மட்டும் பார்த்துங்க. இந்த வழியாக போனீங்கன்னா 2.5 கிலோமீட்டரில் தாமரைப்பாக்கம் செக் டேம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். லாரிக்காரன் ஐயோ இதோ பாருங்க, இந்த வழி தான் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. தாமரைப்பாக்கம் செக் டேம் போகிறோம். என் வாழ்வை வாழவே. இங்கே பாருங்க, பிரியாணி விற்றுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையில் தான் பிரியாணி வாங்க போகிறோம். எஃப்கே ஹோட்டலில் பிரியாணி வாங்கிக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா தாமரைப்பாக்கம் செக் டேம், அங்கே வச்சு சாப்பிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரலாம். நல்லாயிருக்கும் இடம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வந்துட்டோம். தாமரைப்பாக்கம் டேமில் தண்ணி சரியாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்துட்டோம், உங்களுக்கு நாங்கள் லேட்டாக தான் காமிப்போம். இப்போ பாருங்கள், பிரிட்ஜு மேலே போகும்போது குளிக்கலாம். பட் ஆனால் பைக் பார்க்கிங்கோடு வேணும் அப்படின்னா இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஷார்ட்கட் இல்லை, கொஞ்சம் சுற்று தான், இருந்தாலும் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். பாதையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேர்னிங்கில் திரும்பிக்கோங்க. இது வழியாக போனீங்கன்னா ஈஸியாக போயிடும். மச்சான் சாகசம் பண்ணுறான். என்னது மச்சான் சாகசம் பண்ணுறான் பாருங்க. பாருங்க, மலை ஏறி இறங்குறான். குட்டி மலை. இதுதான் மக்களே தாமரைப்பாக்கம் செக் டேம். இவனே இங்கே பாரு, இவனே பின்னாடி தண்ணி நிறைய வருது. இவனே வரலன்னா போன வீடியோவில் வந்து 2 செக் டேம் பார்த்துருப்போம், தண்ணி வரலண்ணே. இப்போ பாரு, புயலுக்கு அப்புறம் செம்மையாக வருது தண்ணி. சீக்கிரமாக இவனே வந்துடு. இவனே ரெட்டில்ஸ்லேருந்துண்ணா ஒரு 20 கிலோமீட்டர் தான், தாமரைப்பாக்கத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தான். சீக்கிரமாக வா. ரசசாலையிலே பார்க்குற 3வது செக் டேம் இதுதான். ஆமாம், இவனே பாரு எப்படி தண்ணி வருதுன்னு காட்டுறேன் உனக்கு. பாத்தியா இவனே, செம்மையாக இருக்குது. பக்கத்தில் தண்ணி செம்மையாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோலாம் இல்லை. இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்கு. பூண்டியில் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, அதனால் தண்ணி நல்லா வருது. போன வாரம் டிட்வா புயலுக்கு வந்து முன்னாடி தண்ணியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டிட்வா புயலுக்கு முன்னாடி இந்த இடம் காஞ்சி போய் வறண்டு போய் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 கன அடி நீர் வந்துட்டுருக்கு. உங்களுக்காக நான் சாக்ரட்டிஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்தீங்கன்னா சேஃபாக இறங்குங்க. தண்ணியில் ஒரு பாசியாக இருக்குது, ரொம்ப ஒழுக்குது. நாங்கள் எங்கே வந்தாலும் நாங்கள் மட்டும்தான் இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இங்கேயே நாங்கள் தான் இருக்கிறோம். பாருங்கள், நல்லா இருக்குது. தண்ணியில் இறங்கி காட்டுறோம் பாருங்கள்.
நாங்கள் இறங்க கிளம்பிட்டோம். மச்சான் இருக்கான், பார்த்துங்க. யாரா சொல்லினே வருவான், கேட்டுனே வாங்க. குளிக்க போகிறோம். நண்பர் குளிக்க போகிறாரு. ஆனால் அவர் நீச்சலே தெரியாது, தைரியமாக போகிறாரு. தண்ணி செம்மையாக வந்துட்டுருக்கு. அதாவது இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா, பூண்டேரி திறந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நல்லா தண்ணி வரும். ஆமாம் ஆமாம். இல்லை அப்பயும் அப்படி தான் இருந்தது. நடுவில் தான் பள்ளமாக இருக்கும். இறங்கி பாரு. எதுவுமே கேட்காது, தண்ணியோட சவுண்டு தான் நல்லா கேட்குது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 10/12/2025. இன்றைக்கி இந்த ஃப்ளோ இருக்குது. இந்த வீக்கெண்டு வந்தீங்கன்னா தரமாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கூட்டமாக எப்போதுமே இருக்கும். வீக் டேஸில் வந்து கூட்டமே இல்லை. பாருங்கள், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அந்த பக்கம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் யாருமே இல்லை. நண்பர் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டேமு ஃபுல்லாக ரொம்ப வழியுது. செம்ம தண்ணி வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு இதில் குளிச்சு காட்டுறேன். புதிரா வட்டி. வீக் டேஸில் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், கூட்டமே இல்லை. ஒரு 4-5 பேர் தான் இப்போ தான் வந்திருக்காங்க. நாங்கள் வரும்போது யாருமே இல்லை. தண்ணி ஃப்ளோ செம்மையாக இருக்குது. இந்த வாரம் வீக்கெண்டு மிஸ் பண்ணிடாதீங்க, சனி ஞாயிறுவாங்க. கூட்டமாக இருக்கும், ஆனால் சேஃபாக இருக்கும். வாங்க, இங்கெல்லாம் வந்து ஆழம் இல்லை. அப்படியே அந்த பக்கம் தாண்டி போயிட்டிங்கன்னா ஆழம். நாங்கள் வெயில் டைம்லலாம் வந்தீங்கன்னா அந்த பக்கம் குளிக்கலாம், ஜாலியாக இருக்கும், தண்ணிலாம் இருக்காது. இங்கே பாருங்கள், அவ்வளோ தண்ணி வருது. பாருங்க, அந்த பக்கம் குதிக்கூடாது, எதுவும் வந்தாலும் இன்னாண்ட பக்கம் குதிங்க. ஆழம் இந்த பக்கம் எதுவும் இல்லை, அந்த பக்கம்தான். ஒரு ஸ்டெப்பு இறங்கினா கூட ஆள் முழுங்கிடுவீங்க. நாங்கள் அந்த இடத்துல குளிச்சிருக்கோம், அதனால் இந்த பக்கமே குளிங்க. குதிரா கீழே இருந்து குடி, கீழே இறங்கி குடி. இதுலேருந்து ஒரு ஆப் இருக்கு ப்ரோ, அதுலேருந்து ஏற்றிக்கலாம். உங்கள் சேனல் பேருனா பூம் ஸ்குவாடுன்னு வரும். வாடா, சரி போகிறான் பாரு.
போடுங்க ப்ரோ. எப்படி இருக்கு? ஃபோர்ஸாக இருக்கா? அவர் படுத்தே விட்டார். நல்லா வாட்டர் வாஷ் ஆகுது. பாருங்க தண்ணியோட ஃப்ளோ செம்மையாக இருக்குது. அப்படியே நம்மளால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அப்போ அவர்கிட்ட போ நான் சொல்கிறேன். யாரு இந்த கொசஸ்தலை ஆற்றுல என்ன ஸ்பெஷல்னா தண்ணி பொசன்னு வந்துனே இருக்குது. இதுதாங்க இந்த ஆற்றுல ஸ்பெஷலு. நீங்கள் நைட்டில் வந்தாலும் தண்ணி வருது, பகலில் வந்தாலும் தண்ணி வருது, மதியானம் வந்தாலும் தண்ணி வருது. மொத்தத்தில் இந்த கொசஸ்தலை ஆற்றுல பொசன்னு தண்ணி வருது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் தண்டால் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். நான் எடுக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுங்க. கோபால்சாமி கோதாவில் இறங்கிட்டாப்புல. இதுக்கப்புறம் இவனை யாராலையும் கையில் பிடிக்க முடியாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொசஸ்தலை ஆற்றுல நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணதை இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூம் ஸ்குவாடிலிருந்து உங்கள் சீனி ஸ்கொயர். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டேமில் உங்களை சந்திக்கப்படேன். சீக்கிரம் வந்துடுங்க. அடுத்தது 10 நாளைக்கு இந்த அளவு தண்ணி வரும். சீக்கிரமாக வந்துடு. பாய் பாய். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணுறோம். முடிஞ்சுது. ஜாலியாக ஃபன் பண்ணுறான். வெயிலுக்கு செம்மையாக இருக்குது. ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டாப்புல மாப்பிள்ளை. எப்படி மாப்பிள்ளை இருக்குது? செம்ம சில்லுன்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நாள் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமான ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மட்டும்தான். ரொம்ப அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் தாமரைப்பாக்கம் செக் டேமுன்னு போடுங்க, அப்படின்னா என்எஸ் செக் டேமுன்னு போடுங்க, கரெக்டாக வந்துடும். தாமரைப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். அவன் லொக்கேஷன் பின் பண்ணுவான், அவனை ஃபாலோ பண்ணுங்கள். லொக்கேஷன் வேணால் அனுப்பிச்சி விட்றேன் கேளுங்க.